அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 332வது நாள். இன்று நாம் திருவெளிப்பாடு அதிகாரம் 17 முதல் 19 வரை வாசித்து அறிய இருக்கிறோம். திருவெளிப்பாடு அதிகாரம் 17. பாபிலோனின் அழிவும் எதிரிகளின் தோல்வியும். பேர் போன விலைமகளும் கருஞ்சிவப்பு விலங்கும். 7 கிண்ணங்களை கொண்டிருந்த 7 வானதூதர்களுள் ஒருவர் வந்து என்னோடு பேசி, வா, நீர்த்திரள் மேல் அமர்ந்திருக்கும் பேர் போன விலைமகளுக்கு வரவிருக்கும் தண்டனையை உனக்கு காட்டுவேன். மண்ணுலகின் அரசர்கள் அவளோடு பரத்தமையில் ஈடுபட்டார்கள். மண்ணுலகில் வாழ்வோர் அவளது பரத்தமை என்னும் மதுவினால் வெறி கொண்டிருக்கிறார்கள் என்றார். அப்பொழுது தூய ஆவியால் ஆட்கொள்ள பெற்ற என்னை அந்த வானதூதர் பாலை நிலத்துக்கு கொண்டு சென்றார். அங்கே கருஞ்சிவப்பு விலங்கின் மீது அமர்ந்திருந்த ஒரு பெண்ணை கண்டேன். அவ்விலங்கின் உடல் முழுதும் கடவுளை பழித்துரைக்கும் பெயர்கள் நிறைந்திருந்தன. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அப்பெண் செந்நிற கருஞ்சிவப்பு ஆடைகளை அணிந்திருந்தாள். பொன், விலையுயர்ந்த கல், முத்து ஆகியவற்றால் அணி செய்யப்பட்டிருந்தாள். அவளது பரத்தமையின் அருவருப்பும் அழுக்கும் நிறைந்த பொன் கிண்ணம் அவளது கையில் இருந்தது. மறைப்பொருள் கொண்ட பெயர் ஒன்று அவளது நெற்றியில் எழுதப்பட்டிருந்தது. பாபிலோன் மாநகர் விலைமகள் இருக்கும் மண்ணுலகின் அருவருப்புகள் அனைத்துக்குமே தாய் என்பதே அதன் பொருள். அப்பெண் இறைமக்களின் இரத்தத்தையும் இயேசுவின் சாட்சிகளுடைய இரத்தத்தையும் குடித்து வெறி கொண்டிருக்க கண்டேன். நான் அவளை கண்டபோது பெரும் வியப்பில் ஆழ்ந்தேன். அதற்கு அந்த வானதூதர் என்னிடம் கூறியது, நீ வியப்பு அடைவது ஏன்? அப்பெண்ணை பற்றிய மறைப்பொருளையும் 7 தலைகளும் 10 கொம்புகளும் கொண்டதாய் அவளை சுமந்து செல்லும் விலங்கின் மறைப்பொருளையும் உனக்கு சொல்கிறேன். நீ கண்ட விலங்கு முன்பு உயிரோடு இருந்தது, இப்போது இல்லை. படுகுழியிலிருந்து அது ஏறி வரவிருக்கிறது, ஆனால் அழிந்துவிடும். உலகம் தோன்றியது முதல் வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாத மண்ணுலகு வாழ் மக்கள் அனைவரும் அந்த விலங்கை கண்டு வியப்பு அடைவார்கள். ஏனெனில் அது முன்பு உயிரோடு இருந்தது, இப்பொழுது இல்லை, ஆனால் மீண்டும் உயிர் பெற்று வரும். இதை புரிந்து கொள்ள ஞானம் தேவைப்படுகிறது. அந்த 7 தலைகளும் அப்பெண் அமர்ந்திருக்கும் 7 மலைகளை குறிக்கும். 7 அரசர்களையும் குறிக்கும். அந்த அரசர்களுள் 5 வீழ்ச்சியுற்றவர். இப்போது ஒருவர் ஆட்சி செலுத்துகிறார், இன்னொருவர் இன்னும் தோன்றவில்லை. அவர் தோன்றி சிறிது காலமே ஆட்சி புரிய முடியும். முன்பு உயிரோடு இருந்து இப்போது இல்லாத அந்த விலங்கு 8வது அரசரை குறிக்கும். அந்த 7 அரசர்களுள் ஒருவரான அவரும் அழிந்து விடுவார். நீ கண்ட 10 கொம்புகளுள் 10 அரசர்களை குறிக்கும். அவர்கள் இன்னும் ஆட்சியுரிமை பெறவில்லை, ஆனால் அவர்கள் விலங்கோடு சேர்ந்து 1 மணி அளவு அரசால அதிகாரம் பெறுவார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவராய் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் அவ்விலங்கிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஆட்டுக்குட்டியோடு போர் புரிவார்கள், ஆனால் அது அவர்களை வென்றுவிடும். கடவுளால் அழைக்க பெற்று தேர்ந்தெடுக்க பெற்று உண்மை உள்ளவர்களாய் ஆட்டுக்குட்டியோடு இருப்பவர்களும் வெற்றி கொள்வார்கள். ஏனெனில் ஆட்டுக்குட்டி ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர், அரசருக்கெல்லாம் அரசர். வானதூதர் தொடர்ந்து என்னிடம் சொன்னது, அந்த விலைமகள் நீர்த்திரள் மேல் அமர்ந்திருக்க நீ கண்டாய். அந்த நீர்த்திரள் பல்வேறு இனத்தினர், மக்கள் கூட்டத்தினர், நாட்டினர், மொழியினர் ஆகியோரை குறிக்கும். நீ கண்ட 10 கொம்புகளும் விலங்கும் அந்த விலைமகள் மீது வெறுப்பு கொண்டு அவளிடமிருந்து அனைத்தையும் பறித்துவிட்டு அவளை பிறந்தமேனி ஆக்கும். அவளது சதையை தின்று அவளை நெருப்பினால் சுட்டெரிக்கும். ஏனெனில் கடவுள் தமது நோக்கத்தை நிறைவேற்றவே அந்நாட்டினரின் உள்ளங்களை தூண்டிவிட்டார். அவரது வாக்கு நிறைவேறும் வரை அவர்கள் ஒருமனப்பட்டவராய் தங்கள் ஆட்சியை விலங்கிடம் ஒப்படைத்ததும் அதே காரணத்தினால்தான். நீ கண்ட பெண் மண்ணுலக அரசர்கள் மீது ஆட்சி செலுத்தும் மாநகர் ஆகும். திருவெளிப்பாடு அதிகாரம் 18. பாபிலோனின் வீழ்ச்சி. இதன் பின் வேறொரு வானதூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மிகுந்த அதிகாரம் கொண்டிருந்த அவருடைய மாட்சியால் மன்னகம் ஒளிர்ந்தது. அவர் வல்லமையோடு குரல் எழுப்பி பின்வருமாறு கத்தினார், வீழ்ந்தது, வீழ்ந்தது பாபிலோன் மாநகர்! அவள் பேய்களின் உறைவிடமாக, அனைத்து தீய ஆவிகளின் பதுங்கிடமாக, தூய்மையற்ற பறவைகள் அனைத்தின் போலிடமாக, தூய்மையற்ற வெறுக்கத்தக்க விலங்குகளின் இருப்பிடமாக மாறிவிட்டாள். அவ்விலைமகளின் காமவெறி என்னும் மதுவை எல்லா நாட்டினரும் குடித்தனர். மண்ணுலக அரசர்கள் அவளோடு பரத்தமையில் ஈடுபட்டார்கள். உலகின் வணிகர்கள் அவளுடைய வளங்களால் செல்வர்கள் ஆனார்கள். பின்னர் விண்ணிலிருந்து இன்னொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, என் மக்களே, அந்நகரை விட்டு வெளியேறுங்கள். அவளுடைய பாவங்களில் பங்கு கொள்ளாதிருக்கவும் அவளுக்கு நேரிடும் வாதைகளுக்கு உட்படாதிருக்கவும் வெளியே போய்விடுங்கள். அவளின் பாவங்கள் வானை தொடும் அளவுக்கு குவிந்துள்ளன. கடவுள் அவளின் குற்றங்களை நினைவில் கொண்டுள்ளார். அவள் உங்களை நடத்தியவாறே நீங்களும் அவளை நடத்துங்கள். அவளுடைய செயல்களுக்கு ஏற்ப இரட்டிப்பாக திருப்பிக் கொடுங்கள்.
அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த மதுவுக்கு பதிலாக 2 மடங்கு கொடுங்கள். அவள் தன்னையே பெருமைப்படுத்தி இன்பம் துய்த்து வாழ்ந்ததற்கு ஏற்ப அவள் வேதனையுற்று துயரடைய செய்யுங்கள். ஏனெனில் நான் அரசியாக வீற்றிருக்கிறேன், நான் கைம்பெண் அல்ல, நான் ஒருபோதும் துயருறேன் என்று அவள் தன் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டாள். இதன் பொருட்டு சாவு, துயரம், பஞ்சம் ஆகிய வாதைகள் ஒரே நாளில் அவள் மீது வந்து விழும். நெருப்பு அவளை சுட்டெரித்து விடும். ஏனெனில் அவளுக்கு தீர்ப்பு வழங்கும் ஆண்டவராகிய கடவுள் வலிமை வாய்ந்தவர். பாபிலோன் மீது புலம்பல். அந்நகரோடு பரத்தமையில் ஈடுபட்டு இன்பம் துய்த்து வாழ்ந்த மண்ணுலக அரசர்கள் அவள் எரியும் போது எழும் புகையை பார்த்து அழுது மாரடித்து புலம்புவார்கள். அவள் படும் வேதனையை கண்டு அஞ்சி தொலையில் நின்று கொண்டு, ஐயோ மாநகரே, நீ கேடுற்றாயே, அந்தோ வலிமை வாய்ந்த பாபிலோனே, உனக்கு கேடு வந்ததே, ஒரே மணி நேரத்தில் உனக்கு தீர்ப்பு வந்துவிட்டதே என்பார்கள். மன்னக வணிகர்களும் அவளை நினைத்து அழுது புலம்புவார்கள். ஏனெனில் அவர்களுடைய சரக்குகளை இனி வாங்குவார் எவரும் இலர். பொன், வெள்ளி, விலை உயர்ந்த கல், முத்துக்கள், விலை உயர்ந்த மெல்லிய ஆடை, கருஞ்சிவப்பு ஆடை, பட்டாடை, செந்நிற ஆடை, பல வகை மனம் வீசும் மரக்கட்டைகள், தந்தத்தினால் ஆன பல வகை பொருள்கள், விலை உயர்ந்த மரம், வெண்கலம், இரும்பு, சலவைக்கல் ஆகியவற்றால் ஆன பொருள்கள், இலவங்கம், நறுமண பொருள்கள், தூப வகைகள், நறுமண தைலம், சாம்பிராணி, திராட்சை மது, எண்ணெய், உயர் ரக மாவு, கோதுமை, ஆடு மாடுகள், குதிரைகள், தேர்கள், அடிமைகள் ஆகிய மனித உயிர்கள் ஆகியவற்றையெல்லாம் வாங்க எவரும் இலர். நீ விரும்பிய கனிகள் உன்னை விட்டு அகன்று போயின, உன் மினுக்கு பகட்டு எல்லாம் ஒழிந்து போயின, இனி யாரும் அவற்றை காணப்போவதில்லை என்பார்கள். இச்சரக்குகளை கொண்டு அவளோடு வணிகம் செய்து செல்வம் திரட்டியவர்கள் அவளது வேதனையை கண்டு அஞ்சி தொலையிலேயே நின்ற வண்ணம் அழுது புலம்புவார்கள். ஐயோ மாநகரே, நீ கேடுற்றாயே, விலை உயர்ந்த மெல்லிய ஆடையும் செந்நிற கருஞ்சிவப்பு உடையும் அணிந்து பொன், விலை உயர்ந்த கல், முத்துக்களால் அணி செய்து கொண்டவளே, அந்தோ உனக்கு கேடு வந்ததே, இவ்வளவு செல்வமும் ஒரே மணி நேரத்தில் பாழாய் போய்விட்டதே என்பார்கள். கப்பல் தலைவர்கள், கடல் பயணிகள், கப்பலோட்டிகள், கடல் வணிகர்கள் ஆகிய அனைவரும் தொலையிலேயே நின்றார்கள். அவள் எரிந்தபோது எழுந்த புகையை பார்த்து இம்மாநகருக்கு இணையான நகர் உண்டோ என்று கதறினார்கள். அவர்கள் தங்கள் தலைமேல் புழுதியை வாரி போட்டு கொண்டு அழுது புலம்பினார்கள். ஐயோ மாநகரே, நீ கேடுற்றாயே, கடலில் கப்பலோட்டிய அனைவரையும் தன் செல்வ செழிப்பால் செல்வராக்கிய நீ ஒரே மணி நேரத்தில் பாழடைந்து விட்டாயே என்று கதறினார்கள். விண்ணகமே, இறை மக்களே, திருதூதர்களே, இறைவாக்கினர்களே, அவளை முன்னிட்டு மகிழ்ந்து கொண்டாடுங்கள். கடவுள் உங்கள் சார்பாக அவளுக்கு தண்டனை தீர்ப்பு வழங்கிவிட்டார். பின்னர் வலிமை வாய்ந்த ஒரு வானதூதர் பெரிய எதிர்கல் போன்ற ஒரு கல்லை தூக்கி கடலில் எறிந்து பின்வருமாறு கூறினார். பாபிலோன் மாநகரே, நீ இவ்வாறு வீசி எறியப்படுவாய், நீ இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விடுவாய். யாழை மீட்டுவோர், பாடகர், குழல் ஊதுவோர், எக்காலம் முழக்குவோர் ஆகியோர் எழுப்பும் இசை இனி உன் நடுவே எழவே எழாது. தொழில் செய்யும் கைவினைஞர் அனைவரும் இனி உன் நடுவே குடியிருக்கவே மாட்டார்கள். எந்திரக்கல் எழுப்பும் ஒளி இனி உன் நடுவே எழவே எழாது. விளக்கின் ஒளி இனி உன்னகத்தே ஒளிரவே ஒளிராது. மணமக்களின் மங்கள ஒளி இனி உன்னகத்தே எழவே எழாது. ஏனெனில் உன் வணிகர்கள் மண்ணுலகில் பெருங்குடி மக்களாய் விளங்கினார்கள். உன் பிள்ளை சூனியம் எல்லா நாடுகளையும் ஏமாற்றிவிட்டது. இறைவாக்கினர்கள் இறை மக்களின் இரத்தக்கரையும் ஏன் மண்ணுலகில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தக்கரையுமே அவளிடம் காணப்பட்டது. திருவெளிப்பாடு அதிகாரம் 19. விண்ணகத்தில் எழுந்த வெற்றி முழக்கம். இதன் பின் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போன்ற ஒளி விண்ணகத்தில் எழ கேட்டேன். அது பின்வருமாறு முழங்கியது. அல்லேலூயா, மீட்பும் மாட்சியும் வல்லமையும் நம் கடவுளுக்கே உரியன. ஏனெனில் அவருடைய தீர்ப்புகள் உண்மை உள்ளவை, நீதியானவை. தன் பரத்தமையால் மண்ணுலகை அழிவுக்குட்படுத்திய பேர் போன அந்த விலைமகளுக்கு அவர் தீர்ப்பு வழங்கினார். தம் பணியாளர்களை கொன்றதற்காக அவளை பழி வாங்கினார். மீண்டும் அந்த மக்கள் அல்லேலூயா, அந்த நகர் நடுவிலிருந்து புகை என்றென்றும் மேலே எழுந்த வண்ணம் உள்ளது என்றார்கள். அந்த 24 மூப்பர்களும் 4 உயிர்களும் அரியணையில் வீற்றிருந்த கடவுள் முன் விழுந்து வணங்கி ஆமேன் அல்லேலூயா என்று பாடினார்கள். ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்து. அரியணையில் இருந்து எழுந்த ஒரு குரல், கடவுளின் பணியாளர்களே, அவருக்கு அஞ்சி நடப்பவர்களே, சிறியோர்களே, பெரியோர்களே, நீங்கள் அனைவரும் நம் கடவுளை புகழுங்கள் என்று ஒலித்தது. பின்னர் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போலும் பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலும் பேரிடி முழக்கம் போலும் எழுந்த பேரொளியை கேட்டேன். அது சொன்னது, அல்லேலூயா, நம் கடவுளாகிய ஆண்டவர் எல்லாம் வல்லவர், அவர் ஆட்சி செலுத்துகின்றார். எனவே மகிழ்வோம், பேருவகையுடன் அவரை போற்றி புகழ்வோம்.
ஏனெனில் ஆட்டுக்குட்டியின் திருமண விழா வந்துவிட்டது. மணமகளும் விழாவுக்கு ஆயத்தமாய் இருக்கிறார். மணமகள் அணியுமாறு பளபளப்பான தூய்மையான விலை உயர்ந்த மெல்லிய ஆடை அவருக்கு அளிக்கப்பட்டது. அந்த ஆடை இறைமக்களின் நீதி செயல்களே. அந்த வானதூதரனிடம், ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் என எழுது என்று கூறினார். தொடர்ந்து இவை கடவுளின் உண்மையுள்ள சொற்கள் என்று சொன்னார். நான் வானதூதரை வணங்கும் பொருட்டு அவரது காலடியில் விழுந்தேன். ஆனால் அவரோ என்னிடம், வேண்டாம், இயேசுவுக்கு சான்று பகர்ந்த உனக்கும் உன் உடன்பிறப்புகளுக்கும் நான் உடன் பணியாளனே, கடவுளை மட்டுமே நீ வணங்க வேண்டும் என்றார். ஏனெனில் இயேசு பகர்ந்த சான்றே இறைவாக்குகளுக்கு உயிர் மூச்சு. வெண்குதிரை மீது அமர்ந்திருந்தவர். பின்னர் நான் விண்ணகம் திறந்திருக்க கண்டேன். அங்கே ஒரு வெண்குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஒருவர் அமர்ந்திருந்தார். நம்பிக்கைக்குரியவர், உண்மையுள்ளவர் என்பது அவருடைய பெயர். அவர் நீதியோடு தீர்ப்பளித்து போர் தொடுப்பார். அவருடைய கண்கள் தீப்பிழம்பு போல தென்பட்டன. அவரது தலைமேல் பல மணிமுடிகள் இருந்தன. அவரை தவிர வேறு எவருக்கும் தெரிந்திராத பெயர் ஒன்று அவர் மீது எழுதப்பட்டிருந்தது. இரத்தம் தோய்ந்த ஆடையை அவர் அணிந்திருந்தார். கடவுளின் வாக்கு என்பது அவரது பெயர். வெண்மையையும் தூய்மையுமான விலை உயர்ந்த மெல்லிய ஆடை அணிந்த விண்ணக படைகள் வெண்குதிரைகளில் அவரை பின்தொடர்ந்தன. நாடுகளை தாக்குவதற்காக அவருடைய வாயிலிருந்து கூர்மையான வாள் ஒன்று வெளியே வந்தது. அவர் இருப்பு கோல் கொண்டு அவர்களை நடத்துவார். எல்லாம் வல்ல கடவுளின் கடும் சீற்றம் என்னும் பிழிவு குழியில் திராட்சை ரசத்தை அவர் பிழிந்தெடுப்பார். அரசர்க்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் என்ற பெயர் அவருடைய ஆடையிலும் தொடையிலும் எழுதப்பட்டிருந்தது. பின்னர் ஒரு வானதூதர் கதிரவன் மீது நிற்பதை நான் கண்டேன். அவர் நடுவானில் பறந்து கொண்டிருந்த எல்லா பறவைகளையும் பார்த்து உரத்த குரலில் கத்தி, வாருங்கள், கடவுள் அளிக்கும் பெரும் விருந்துக்கு வந்து கூடுங்கள். அரசர்கள், ஆயிரத்தவர் தலைவர்கள், வலியோர், படை வீரர்கள், குதிரைகள், குதிரை வீரர்கள், உரிமை குடிமக்கள், அடிமைகள், சிறியோர், பெரியோர் ஆகிய அனைவருடைய சதையையும் தின்ன வாருங்கள் என்றார். அந்த விலங்கும் மண்ணுலக அரசர்களும் அவர்களுடைய படைகளும் குதிரை மீது அமர்ந்திருந்தவரோடும் அவருடைய படைகளோடும் போர் தொடுக்குமாறு கூடியிருக்க கண்டேன். அவ்விலங்கு பிடிபட்டது. அதன் முன்னிலையில் அரும் அடையாளங்கள் செய்திருந்த போலி இறைவாக்கினனும் அதனோடு சேர்ந்து பிடிபட்டான். தான் செய்த அரும் அடையாளங்களால் அந்த விலங்குக்குரிய குறியிட்டு கொண்டவர்களையும் அதன் சிலையை வணங்கி வந்தவர்களையும் ஏமாற்றியவன் அவனே. அந்த போலி இறைவாக்கினனும் விலங்கும் கந்தகம் எரிந்து கொண்டிருந்த நெருப்பு ஏரியில் உயிரோடு எரியப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரை மீது அமர்ந்திருந்தவருடைய வாயினின்று வெளியே வந்த வாளால் கொல்லப்பட்டார்கள். பறவைகள் எல்லாம் அவர்களின் சதையை வயிறார தின்றன.